பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு இனிய வணக்கம். எப்படின்னா, எங்களது 12/12/2025 அன்று பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க 10.5% இடஒதுக்கீட்டுக்காக ஒரு மாபெரும் அறப்போராட்டம், மாவட்ட தலைநகரங்களிலே மாபெரும் அறப்போராட்டம் நடக்க இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் காவல்துறையுடைய அனுமதி பெற்று முறையாக பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்துவதாக மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மருத்துவர் ஐயாவுடைய அறிவிப்பு ஆணை ஏற்று எல்லா இடத்திலையும் இப்ப சென்னையில பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை இருக்கிறார். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கும் ஒருத்தர், அந்த அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் நான் என்னுடைய தலைமை, ஒரு மாவட்டத்துக்கும் இங்க இப்படி நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய சென்னையில ஐயா மருத்துவர் ஐயா தலைமை இருக்கிறார். நம்முடைய செயல் கௌரவ தலைவர் அண்ணன் ஜி கே மணி அவர்களும் செயல் தலைவர் அக்கா ஸ்ரீகாந்தி அவர்களும் அவங்க 2 பேரும் முன்னிலை வைக்கிறார்கள். அண்ணன் திருக்குச்சிராமு, இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் பண்றாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள், அந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதி கேட்பதற்காகவும், 2வது சப்ஜெக்ட் என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு இன்று வரையிலே அந்த குற்றவாளிகள், முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே வழக்கு வந்தது. அவங்க தொடர் குற்றவாளிகள், அந்த பசங்க 4-5 பேர் தொடர் குற்றவாளிகள். இவர்களை பிணை வழங்க முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியும் தள்ளுபடி செய்திருக்கிறார். நாங்க என்ன சொல்றோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சியிலே 25 ஆண்டுகளாக தலைவராக இருந்து இப்ப நீக்கப்பட்டவரோடு நான் பயணித்திருக்கிறேன். 35 ஆண்டுகள் இந்த கட்சி தான் என் வாழ்க்கை என்று வாழ்ந்திருக்கிறேன். பாட்டாளி மக்கள் தான் வாழ்க்கை என்று வாழ்ந்திருக்கிறேன். என்ன கொலை செய்ய வேண்டும் என்று தாக்குகிறார்கள். என்னுடைய பாருங்க, ஏ1 அக்யூஸ்ட், இந்த ஜெயபிரகாஷ் இந்த பையன், A2 அக்யூஸ்ட் பாருங்க, சடையப்பன் ஒரு பையன் ஒன்றிய செயலாளர், A3 அக்யூஸ்ட் சங்கர்னு ஒரு பையன். இவனுங்கெல்லாம் இன்னைக்கு பிணை மறுக்கப்பட்டுருச்சு. நீதி இந்த சாவுங்கிறது இதுக்கு ஒரு நியாயம். ஆனா இவர்களை கைது செய்யக்கூடாதுன்னு போலீஸ மிரட்டி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். 2 நாளைக்கு முன்னாடி இப்ப ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் போய் மிக கடுமையாக காவல்துறை ஆய்வாளரை மிரட்டுறாங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான செய்தியும் தெரியாது. ஒரு இள வீட்டுக்கு போறோம், போகும் பொழுது என்னோடு வந்த காரை அடிச்சு உடைக்கிறான் ஒரு பையன். அந்த பையனை மாற்றுத்திறனாளின்னு சொல்றாங்க. போயிட்டு வரும் பொழுது திட்டமிட்டு என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறார்கள். நடத்தும் பொழுது காவல்துறை கூடவே இருக்குது. நான் அந்த காரை விட்டு இறங்கவே இல்லை. என் மீது வழக்கு போடணும்னு சொல்லி அந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடி வந்து. அதை கேட்டுட்டு காவல்துறையும் அவர்களுக்கு பயந்து என் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்கிறார்கள். ஆனா அந்த இடத்துல ஒரே இங்க பாருங்க, என்னுடைய கார் மீது கள்ள வீசலாம், கொலைவெறி தாக்குதல். பாருங்க, என்னுடைய கார், நான் உட்கார்ந்து இருக்கிற கார் மீது ஒரு பையன் கள்ள வீசலாம். A4 கௌதமன்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு இன்னைக்கு பிணை வழங்கிட்டாங்க. இந்த பையனை என்ன இவன் மட்டும் பிடிச்சி தடுக்கலனா, மணின்ற பையன் தடுக்கலனா, அப்ப நான் உட்கார்ந்து அந்த கார்ல என்ன போட்டு கொண்டுருப்பான், என்ன அடிச்சு கொண்டுருப்பான். இப்ப நீங்க பாருங்க, ஒன்றிய சடையப்பன் ஒரு பையன் எப்படி பாரு, அப்படி ஒரு ஆக்ரோஷமா கத்தி எடுத்துக்கிட்டு, இந்த பாருங்க அவன் கையில கத்தி எடுத்துக்கிட்டு ஆக்ரோஷமா என்ன வெட்ட வர்றான். இன்னொருத்தன் சங்கர்னு ஒரு பையன், இன்னொரு தம்பி தட்டிய எடுத்து, இந்த மாவட்ட வன்னியர் சங்க செயலாளராக இருந்தான் முதல்ல. இந்த பையன் தடியை எடுத்துக்கிட்டு ஓங்கி அடிக்கிறான் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும். பாருங்க, இதெல்லாம் புகைப்பட ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள், இது நாங்களா எடுத்தோம். காவல்துறையும் பத்திரிகையாளர் நண்பர்கள் நாங்க பெற்றதான். இப்படி கத்தி எடுத்துக்கிட்டு க்ளோஸ் அப் போட்டோ, எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா வரோம் பாருங்க. இப்படி எங்கள் மீது கொலை. அப்புறம் ஒரு ஒன்றிய செயலாளர் என்னோட வந்த பையனை இரும்பு ராட, ஒன்றிய செயலாளர்
இரும்பு ராடை வச்சு அடிக்கிறான். இரும்பு ராடை இவன் இப்படின்னு சாஞ்சதுனால தோல்ல எவ்வளவு தோள்பட்டை உடைஞ்சு போச்சு. நேரா நின்றுனா அவன் மண்டை உடைஞ்சிருக்க, அவன் செத்துருப்பான். இரும்பு ராடு. எதுக்காக சொல்றேன்னா, இப்படி ஒரு கொடூர செயல்களை செய்கிற ரவுடி கூட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சின்னு அவங்கள சொல்லிக்கிட்டு, நான் அன்புமணிக்காக 30 வருஷமா உழைச்சேன், கட்சிக்காக 35 வருஷமா உழைச்சேன், 25 ஆண்டுகளாக அண்ணன் அன்புமணி அவர்களோடு ஊரூராக தெரு தெருவாக வருகிறார் வருகிறார் வருகிறார்னு கூவி கூவி நான் போயிட்டு வந்தேன். என்ன கொலை செய்ய வர்றான், அத இந்த வக்கீல் பாலு அவர்களோடு இருக்கிறவர்கள் காப்பாற்றுகிறார்கள், காவல்துறை மிரட்டுகிறார்கள். நாளைக்கு வாழப்பாடியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது எதை காட்டுதுன்னா, காவல்துறையை மிரட்டி அவருடைய கவனத்தை திசை திருப்பி உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியில் இருந்து காப்பாற்ற வேண்டும். நாள் இழுத்துட்டா அவங்களுக்கு பெயில் கிடைச்சிடும். பெயில் கிடைச்சா குற்றவாளிகள் தண்டிக்கப்படாம போயிடுவாங்க. எவ்வளவு கொடுமைங்க. பாட்டாளி முயற்சிக்காரன் எனக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அன்புமணியை நம்பி யாரு போனாலும் அவங்க நிலைமை கொலை செய்வாங்க. கொலையிலிருந்து தப்பிச்சுக்கிட்டா போலீஸை விட்டு போலீஸை மிரட்டி வழக்கு போடுவாங்க. நான் கேட்கிறேன், சட்டமே தெரியாத வக்கீல் பாலு, நான் 18 முறை சிறைக்கு சென்றிருக்கிறேன். நான் 12 முறை சிறைக்கு சென்றிருக்கிறேன். குண்டர் சட்டத்தில் சிறையில் இருந்தவன். குண்டர் சட்டத்தில் சிறையில் 130 நாள் இருக்கும் பொழுது, அப்ப வழக்கறிஞர் பாலு கிட்ட என் தம்பி உள்பட எங்க மாவட்ட பொறுப்பாளர்லாம் போய் உட்கார்ந்து பேசும் பொழுது, வாய்ப்பே இல்ல, 6 மாசம் ஆகுன்னாரு. ஆனா அன்றைக்கு மூத்த ஒரு வழக்கறிஞர் அண்ணன் சங்கர சுப்பு அவர் என் மேல் இருக்கிற பாசத்துல தம்பி அருளுடைய கேஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவரா கூப்பிட்டு எனக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தாரு. 1 பைசா பணம் வாங்காம என் மீது இருக்கிற ஒரு அன்பில செய்தவர் சங்கர சுப்பு அண்ணன், தோழன் சங்கர சுப்பு. ஆனா எங்க கட்சி, இந்த கட்சியால உறுப்பினரான பார் கவுன்சில் உறுப்பினரான நீ உங்களுக்கு நீ பார் கவுன்சில் உறுப்பினர் ஆகிறதுக்காக ஓடி ஓடி சேலத்துல ஒரு வக்கீல்கிட்டையும் பேசி உழைச்ச என்ன குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும்னு சொல்றேன். என்ன நியாயம், தர்மம், அநீதி அல்ல? இதை காவல்துறை இரும்பு. நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு ஆதரவாக எதையும் செய்ய வேண்டாம், மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக எதையும் செய்ய வேண்டாம். நீதியை நிலைநாட்டுங்கள், நியாயத்தை நிலைநாட்டுங்கள். எங்களை அடித்து கொலை செய்ய முயற்சிக்கிற ஒரு கூட்டத்திற்கு அன்புமணி அவர்கள் துணை போகக்கூடாது. அப்படி கொலை செய்கிற கூட்டம், என்னை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தை காவல்துறை கைது செய்து உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு தெரியும். நான் எல்லா ஆதாரத்தையும் கொடுத்திருக்கிறேன். கத்தியோட இருக்கிறான், இரும்பு ராடோட இருக்கிறான், என் கார் மேல கல்லெடுத்து அடிக்கிறான், எல்லா ஆதாரத்தையும் கொடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இதை காவல்துறை உடனடியாக அந்த குற்றவாளிகளை, அதாவது நீதிமன்றம் அவங்களுக்கு பிழை வழங்க மறுத்துருச்சு. அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக, பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையாக இங்கே நம்முடைய டிஜிபி அவர்களிடத்தில் மனுவாக, டிஜிபி கூடுதல் டிஜிபி இன்ட் அவரிடத்தில் மனுவாக கொடுக்க வருகின்றனர். வேற சரி சார், இப்ப ஒண்ணும் இல்லை, நான் காவல்துறை மேல குற்றம் சாட்டல, உண்மையை நிலைநாட்டுங்கன்னு சொல்றேன். இப்ப காவல்துறைக்கு எல்லாம் தெரியும். இதுவரைக்கும் கைது செய்திருக்கிறவர்கள் யாருமே பொய்யான குற்றவாளிகளை கைது செய்யல. அதை நான் பாராட்டுறேன். பொய்யானவர்களை கைது செய்யல. உண்மை குற்றவாளிகளை வீடியோ, போட்டோ ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கைது செய்திருக்கிறார்கள். ஆனா நான் கேட்பது சரியான, பாருங்க, A1, A2, A3, A4 இது 4 பேரும் புகைப்படத்தை காமிக்கிறான். ஒருத்தர் கத்திய வச்சிருக்கிறான், ஒருத்தர் இரும்பு ராட வச்சிருக்கிறான், ஒருத்தர் பெரிய தடியில் அடிக்கிறான். அவங்கள ஆம்புலன்ஸ் தான்
அவர்களை கைது செய்யணுமே இல்லையா? அவன் குற்றம் சாட்டல. இப்ப பாலு என்ன கைது செய்ய சொல்றது என்ன காரணம்னா, அவர் பார் கவுன்சில் உறுப்பினர் ஆகிறதுக்கு இந்த பாட்டாளி முயற்சி காரணம். எந்தெந்த கட்சியிலே இருந்தாரு, ஒரே ஒரு 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 சிவில் கோர்ட்டினுடைய வழக்கறிஞர் சங்கத்துக்கு கூட தலைவராக முடியல. இந்த கட்சியில மருத்துவர் ஐயா அவர்கள் ஒருவரா போன் பேசி ஒருத்தரையும் போன் பேசி ஒரு மாவீரன் குரு அவர்களை ஏமாற்றி பாட்டாளி மக்கள் கட்சியில் நுழைந்தவர். அவரை பார் கவுன்சில் மெம்பராக ஆக்குவதற்கு ஐயாவோடு இணைந்து பயணித்தவன் என்பதற்காக என் மீது வழக்கு போடணும், கைது செய்யணும் சொல்றாரு. சார் என்ன கைது செய்யணும் சார், காவல்துறை என்ன கைது செய்யட்டும், நான் தப்பு செஞ்சா என்ன கைது செய்ய. அருள் இந்த தப்பு செஞ்சான், இவர் அடிச்சான், நான் அந்த காரை விட்டு இறங்கலைங்க. நான் காரை விட்டு இறங்கல, என்னுடைய காரை விட்டு என்ன அடிக்கிறாங்க. அடிக்கும் போது கூட எங்களுடைய தம்பிகள் 10-20 பேரு சுத்தி, அது கூட பாருங்க ஒரு தம்பி அவங்க கிட்ட இருந்து என்ன அடிக்க வர்றான். அடிக்கும் போது அந்த இரும்பு ராடை புடிச்சுக்கிட்டு பக்கத்தில் நிக்கிறான். அதை போட்டு அந்த ராடை அவங்க கொண்டு வந்தோன்னு சொல்றான். சங்கர் ஒரு பையன். இது ஜனநாயகம், நீதி, நியாயம் இங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். என்ன காரணம், நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இன்னைக்கு அதை உறுதி செய்திருக்கிறது. என்ன காரணம், முதல் குற்றவாளிகள் ஒரு 5-6 பேர்த்த 4-5 பேர்த்த பிணையில விடமாட்டேன்னு சொல்லிடுச்சு, காவல்துறை சொல்லிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம், நீதி இன்னும் சாவலன்னு அர்த்தம். காவல்துறை அந்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எப்படின்னா, காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு நிகரானது. இவர்கள் நினைத்தால் 1 மணி நேரத்தில் பிடிக்க முடியும். நம்முடைய தமிழ்நாடு போலீஸ் நினைச்சா உண்மை குற்றவாளிகளை ஒரே 1 மணி நேரத்தில் பிடிக்க முடியும். ஆனா ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அதுக்கு என்ன காரணம்னா, காவல்துறையை ஒரு தரப்பு மிரட்டி கொண்டிருக்கிறது. எஸ்பி ஆபீஸுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து மிரட்டுறாங்க, ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் உட்கார்ந்து மிரட்டுறாங்க, டிஜிபி ஆபீஸுக்கு இங்க மனுவை பாலு வக்கீல் உதர கொடுக்கிறாரு, சதாசிவம் எம்எல்ஏ உதர கொடுக்கிறாரு. இன்னும் இந்த மாதிரி பொறுப்பாளரை விட்டு பொய்யான பெட்டிஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எதுக்காகனா, காவல்துறையுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக. காவல்துறை கவனத்தை திசை திருப்பி உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக. நான் இத உங்க பத்திரிகை தொலைக்காட்சி மூலமாக அன்போடு கேட்கிறேன். அன்புமணி அவர்களே, நியாயம், நீதி, நேர்மை தமிழ்நாட்டிலே இருந்தால் நான் உண்மை ஆதாரங்களை கொடுக்கிறேன். உங்க கூட இருக்கிற அந்த குற்றவாளிகளை நீங்களே ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோடு 30 ஆண்டுகள் பயணித்த என்னை கொலை செய்ய வரனா நீங்க யாரை காப்பாற்ற போறீங்க? நீங்க யாரை காப்பாற்ற போறீங்க? என்னையே கொலை செய்யணும்னா உங்களை நம்பி இந்த கட்சியில் இருந்த என்ன இப்ப கொலை செய்யறீங்க? இருக்கிற ஒருத்தரையும் கொலை செய்ய ஆள் அனுப்புவீங்களா? நியாயமா, நீதியா, தர்மமா என்பதை உங்ககிட்ட கண்ணீரோடு கேட்டு